ஏசாயா 54வது அதிகாரம் அதோடைய 10வது வசனம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் யாவும் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு மாறாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்கள். அற்ப காலத்திலே முண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது நம்மளை விட்டு ஆண்டவர் மறைத்திருந்தாராம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார் என்கிற வேத வசனத்தின் மூலமாய் இதனுடைய காரியம் தொடங்குகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய சமாதானம் பெறுகிறது என்று சொல்லி ஆனந்த கழிப்புடனாய் பாடுகள் என்று சொல்லி சத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. இவ்வளமான 54வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அங்கே சியோன் தேசத்தை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புசிப்பிள்ளை குடிப்பிள்ளை பேரானதும் உண்டு என்று சொல்லப்படுகிற பரலோக ராஜ்யத்தை குறித்து முன்வைத்து சொல்லப்பட்டிருக்கிற அவன் காரியம் இந்த 54வது அதிகாரத்தில் அழகாய் திட்டமாய் புரிகிறது. அவன் அழகாய் புரிகிறது என்று சொன்னால் அவன் இங்கே 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியம் புரிகிறது. வாசிங்கள் 1வது வசனத்தை. பிள்ளை பெறாத மலடியே நீ கம்பீரித்து பாடு, கர்ப்ப வேதனை படாத அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவர்கள் பிள்ளைகளை பார்க்கிலும் எப்படி அனாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிக மேன்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எல்லாரும் அனாத பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்துடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைய உனக்கு கரியற்று போனாலும் கனி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட மேலான சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று கூட சொல்ல, உனக்கு உலகத்தில் ஆசீர்வாதமும் பலன் இல்லாமல் போனாலும் அவன் பரலோக ராஜ்யத்தில் உனக்கு அருளப்படுகிற அந்த நல்ல தேசத்து உனக்கு பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் 54வது அதிகாரத்தை முழுமையாக வாசிகள். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை உலக பிரகாரமாக நீங்கள் எடுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் உலகத்தில் எவனமான கஷ்டப்படுகிறவர்களுக்கு பரலோகத்தில் எவனமான மேன்மை உண்டு சொல்லி அந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள். இந்த வேத வசனம் எவனமான காரியமாய் நமக்கு இந்நாளில் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்திலே உலகத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகத்துடைய வசனத்தை பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இந்த ஏசாயா 54வது 10வது வசனத்தை கடந்து போய் யோவான் புஸ்தகத்தை ஏன் ஆண்டவர் தந்தார் என்று சொன்னார். இந்த ஏசாயா 54 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியம் எதை உணர்த்துகிற என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சுவிசேஷமாய் அவன் ஆண்டவருடைய ஊழியம் செய்யப்பட்ட நாளில் ஆண்டவர் சொன்ன காரியம். அல்லேலூயா. இவனமாய் பிதா உங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அவன் ஒரு பெரிய திறந்த வாசல் உங்களுக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் எழுதப்பட்ட காரியம் அவன் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அவன் உனக்கு வைத்த
சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் சொன்னா, ஒரு திறந்த வாசல் உனக்கான இந்த வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை முன்குறித்து தான் அவன் அங்கே புதிய ஏற்பாட்டிலே யோவானுடைய புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவன் பிதா அவன் உங்கள் மேல் இவ்வண்ணமாய் அன்பு வைத்து. தொடர்ந்து வேத வசனங்களை வாசிப்போம். எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்கள். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் குறிப்பாக எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை எழுதி கொடுத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 23:1 எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 41:10 எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வண்ணமான வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தியானிக்கும் பொழுது புரிகிற ஒரே ஒரு காரியம், இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நமக்கு எவனமான வழி என்று சொல்லப்பட்டு சொன்னார். அந்த புதிய பழையப்பட்ட காலத்துடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை முன்னுதாரணமாக வைத்து இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற அறிவியான தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை யாவும் உங்களுக்கு ஒரு புதிய வாசலாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் வேத வசனங்களுக்கு திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த திறந்த வாசலை பார்க்கலும் இந்த வேத பகுதி எப்படமான காரியம் என்று சொன்னா, ஒரு புதிய ஒரு வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த புதிய வாசல் ஊடாய் இந்த வார்த்தைகள் நமக்கு ஏற்றதாய் உகந்ததாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கையிலே அது காரியங்கள் யாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னார். வாசிங்கள். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எப்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் எப்படி அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரணத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கல்லையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 54வது அதிகாரம் 10வது வசனத்துடைய ரகசியம் இனி நான் வெளிப்பட போகிறது. ஆகிலும் மேலோட்டமாக இது எதற்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி, இதனுடைய மேலான மகிமை என்னதென்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. காதுலவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டது போல, திறந்த காதுடையவர்கள் கேட்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது போல, நீங்கள் நன்றாய் கேளுங்கள். ஆண்டவர் நாளில் தந்திருக்கிற வேத பகுதி ஒரு பெரிய ஆரம்பத்தை உண்டு பண்ணத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய ரட்சிப்பையும் புதிய மேன்மையும் புதிய நம்பிக்கையும் உண்டாகத்தக்கதாக ஒரு திறந்த வாசலை போல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திறந்த வாசல் நம்முடைய வாழ்க்கையை அடைப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இது 9வது மாதம் கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார் என்று சொன்னார். ஒருவேளை வருகிற 10வது மாதம் ஒருவேளை கடினமாகி போய்விடுமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எதிர்பார்க்கிற முடிவு கிடைக்காமல் போகுமோ? அல்லேலூயா. ஆகிலும் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை ஆண்டவர் தருகிறார். அவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலாக இருக்கிற இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தந்திருக்கிற வேத வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு முதலாவது வாசித்த பிரகாரம், யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் வாசித்தது பிரகாரம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும், அது மாத்திரமல்ல ஓத்திரவ பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று யார் அறிந்து? நாங்கள் அறிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு சோதனை வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. பரீட்சை சோதனை என்ன செய்யுமா? உங்களுக்கு பொறுமையை தருமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை என்ன செய்யுமா? உங்க கோபத்தை எல்லாம் மாற்றுமா? அல்லேலூயா. சோதனை என்ன செய்யுமா? உங்களுக்கு நீடிய பொறுமை தாழ்மையை தருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை பரீட்சையை உண்டு பண்ணுமா? அந்த பரீட்சை இயேசுவின் அன்பில் பெருக செய்யுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சோதனை வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. பாஸ்டர், எங்களுக்கு இப்ப இருக்கிற சோதனை மாறினா கொஞ்சம் கொள்ள நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இருக்கிற சோதனை எல்லாம் மாற்றுறது லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். ஆகிலும் ஆண்டோடைய செய்ய நம்ம அறியணும் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டோடைய வழிநடத்தல நம்ம அறியணும் இல்லையா? ஒருவேளை மாட்டிட்டு திருப்பி அடுத்த சோதனை வரும்போது எனக்கு ஏன் மறுபடியும் இந்த சோதனை வந்துச்சுன்னு கேட்கப்படாது நீங்க. அல்லேலூயா. அதுதான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. சோதனை பொறுமையும் நீடிய காரியத்தை உண்டு பண்ணி பரீட்சையை உண்டு பண்ணி உங்களை இயேசுவிடத்தில் பெருக செய்யுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்ப இருக்கிற அவன் வேதனையை துன்பத்தை கூட எங்களுக்கு கிடைச்சுவான இல்லை. அல்லேலூயா. இப்ப இருக்கிறத மாற்றத்தை தந்து எப்படி வெள்ளிக்கிழமை காலமா கூட்டத்துக்கு வரும்போது பலவீனமா வந்து அவன் கூட்டம் முடிச்சு போனப்போ அவன் பலத்தோட கடந்து போயிட்டு மறுபடியும் தப்பு செஞ்சு என்ன செஞ்சிட்டோம்? திருப்பியும் பலவீனத்தை நம்ம சுமக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இப்படி என்ன எப்படி இருக்கு? ஒருவர் கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழைய எல்லாம் கடந்து போயினா எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் கடைசியா ஏறி போகும்போது ஒன்று சொன்னார் இல்லையா? பரமேறி போகும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இப்போ எல்லாத்தையும் சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. உங்களை வழிநடத்தும்படிக்கு ஒரு தேற்றலாளராகிய பரிசுத்த ஆவியானவரை, உங்களை சத்தியத்திலே கண்டித்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இப்ப இருக்கிற பலவீனத்தோட இன்னும் உங்களுக்கு பலவீனத்தை தான் நீங்க தாங்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால இப்ப இருக்கிற பலவீனத்தை நீங்க தாங்கிக் கொள்ளும்படிக்கு, உங்களுடைய பலவீனம் மாறும்படிக்கு ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலவீனம் மாறி ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு நல்லா லகுவா இருந்துட்டு அடுத்த பலவீனத்தை நீங்க சுவாகணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்க்கையில் அமைதல்னு ஒரு காரியம் வருதுன்னு சொன்னா ஏதோ ஒன்று பெருசா ஒரு கிஃப்ட் என்ன செய்யுது ஆண்டோட சமூகத்திலேருந்து வருது நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பாஸ்டர், எங்களுக்கு இன்னும் அதிகமான உபத்திரம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. இருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. படகு அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டுனா இயேசு படகுல தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல வாழ்க்கை படகை நீ தொடங்கலை சொன்னா, ஆவிக்குரிய படகை நீ தொடங்கலை சொன்னா இயேசு தேவையில்லை. அல்லேலூயா. ஆனா நீ நடுக்கடல்ல போறேன்னு சொன்னா உன் வாழ்க்கை படகுல இயேசு தேவைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் சோதனை என்னெல்லாம் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க எபிரேயர் 12வது அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை வாசிங்க. தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்துவார் என்கிற சாட்சி ஆண்டவர் தந்திருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் தந்திருக்கிறாரா இல்லையா? என்ன சாட்சி ஆண்டவர் தந்தார்? நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் உங்கள் ஆண்டவர் துணை நிற்பார் என்று சொல்ல சிற சாட்சி ஆண்டவர் தந்தாரா இல்லையா? தந்திருக்கிறாரா இல்லையா? என்ன சாட்சி ஆண்டவர் தந்தார்? என்ன சாட்சி ஆண்டவர் தந்தார்? வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனை ஜெயிக்கும்படி அந்த வசனத்தை ஒழுக்க கூட வாசியுங்கள். ஆகையால் எப்படி மேகம் போன
இத்தனை திரளான சாட்சிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேக போல இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது நான் மட்டுமா சாட்சி? அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர்களுக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, மேக போல இத்தனை திரளான சாட்சிகளை நீங்க பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, சாட்சிகளை உதாரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் சாட்சிகளை பார்க்கிறதல்ல, உங்களை நடத்துகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அழைத்திருக்கிற அழைப்பில் ஓடுகிற ஓட்டத்தில் ஜெயத்தை கண்டுகொள்ளும்படி அவன் ஆண்டவர் தந்திருக்கிற இத்தனை திரளான சாட்சிகள் மூலமாய் இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவை நோக்கி பார்த்தா ஆண்டவருடைய பலம் நிச்சயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதோடைய 7வது வசனம். ஸ்தோத்திர, வேகமா போவோம். எப்படி எப்படி? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துங்க. உண்மையை சொல்லுவீங்களா? நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப பேசுனது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அவருக்கு கூட வசனத்தை வாசிக்கிறதால சொத்தவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஓகே, நிறைய பேருக்கு சரி ஏதோ ஒன்று கையை உயர்த்துவோம் அப்படி சொல்லி உயர்த்தியாச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் நாம் எதுக்கு நீங்கள் நமக்கு தந்திருக்கணும். இதில் நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது இந்த மரித்த ஆண்டவருக்குள்ள நித்திரையாக இருக்கிறவங்க இடத்துல எல்லாம் இதை வாசிப்பாங்க இல்லையா? அப்படி தானே வாசிப்பாங்க. அவங்களுக்கு சாட்சி பகரும்படிக்கு அந்த நல்ல சாயலுக்கு முன்பாக நின்று நல்ல ஓட்டத்தை ஓடாடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படிதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதானே உலக பிரகாரமாக அப்படிதானே வாசிப்பாங்க இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவனுக்கு நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தருகிறான்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, என்னைக்கு நம்ம கேள்விப்படுறது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு மறைமுகமாக ஆண்டவர் சொல்லப்படுகிற தருகிற வார்த்தை, ஆமாம், நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கும்படி நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை மேட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லப்படுகிற நாள் உங்களுக்கு வேகமாய் வர போகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் ஜீவ கிரீடத்தை சுதந்தரிக்கும் நாள் வேகமாய் வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்களை நீங்களே ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு இப்ப காத்திருக்கிறவர்களோ இப்ப புதுபலன் அடைந்து எப்படி எப்படி கழுகுகளை போல இப்ப செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பறையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொஞ்சம் நேரமாக ஆண்டவருடைய செயல் எப்படி வண்ணமாக இருக்கும் என்று சொல்லி அவர் வேத வசனத்தின் ஊடாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. இனி நமக்கு பலம் தேவைப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா. காத்திருக்கிற ஏதாவது ஆண்டவர் என்ன பலப்படுத்த வார்த்தை எனக்கு வராதா என்று சொல்லி காத்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் வார்த்தையை நேராக கொண்டு போகிறார். அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிற காத்திருப்புக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறார்? கழுகு ஒப்பதான நீங்கள் சிறகழித்து பறந்து எழும்படிக்கான ஒப்பதான பலனை கற்று தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். இது உங்களுக்குடையது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலையும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உறுதியை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நேராக வருகிறது. ஆண்டவருடைய பலப்படுத்துகிற தருணம் வருகிறது. மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் இருக்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. மவுண்டன் பெருசா, ஹில் பெருசா? மவுண்டன் தான் பெருசா, ஹில் பெருசு இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலை ஒத்தையா இருக்கும், ஹில்ஸ் சேர்ந்து இருக்கும். அல்லேலூயா. அந்த மொத்த மலைகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பெரிய மலையை பார்க்கிறோம். ஹில்ஸ் பர்வதம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி உலக பிரகாரமாக நாங்கள் நிறைய தர்க்கிச்சோம். ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். மலை என்று சொல்லப்பட்டுகிற காரியம் எதுக்கு நேராக வார்த்தையில் ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்று சொன்னால், வாசி யாத்ராக 19 அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை வாசிங்க. மலையை ஆண்டவர் எதுக்கு நேராக வார்த்தையிலே ஆண்டவர் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஐயில் வாசிங்க, யாத்ராக 19:20 வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையில் இருக்கிற கொடுமுடியிலே இறங்கின பொழுது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்து மோசே ஏறி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலை என்று சொல்லப்படுகிறதற்கு அவன் வேத வசனத்தில் இன்னும் எழுதியிருக்கிறது. மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற அதை நாம் 2வது பார்ப்போம். யாத்ராம சொல்லப்பட்டிருக்கிற பிராரம் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு என்று சொன்னார். கர்த்தருடைய பலத்திற்கும் கர்த்தருடைய மேன்மையான நிலைநிற்குதலுக்கும் அங்கே ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கர்த்தருடைய பலனுக்கும் அவன் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்துக்கு நேராக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மோசே கொடுமுடியிலே கொண்டு வைத்தப்போ அவன் பிரதானமாய் அவன் புதிய பலனை தான் சொல்லி வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 17 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் வேகமா வாசிங்க கூட்டிக் கொண்டு இப்ப தனித்து கொண்டு தேவனுடைய பலனை பெரும்படிக்கு அவர் போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்படிக்கு போனார் என்று சொல்லும் பொழுதே, அவர் தனித்திருக்க போறார் என்று சொல்லும் பொழுதே தேவனுடைய பலனை பெரும்படிக்கு போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மலை என்று சொன்னா தேவனுடைய பலன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு கிடைக்கிற பலனை இங்கே மலைக்கு நேராக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. இங்கே பர்வதனம் என்று சொன்னா எதுக்கு நேராக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 121வது அதிகாரம் ஆமென் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 121 1வது வசனமும் 2வது வசனமும். ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்லும் பொழுது இந்த அவன் பர்வதம் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறித்து சொல்லப்பட்டுகிறது என்று சொன்னா, தேவனை ஆராதிப்பதையும் ஆராதிக்கிற ஸ்தலத்தையும் அவன் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மலை என்று சொன்னா தேவனுடைய பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதம் என்று சொன்னா தேவனை ஆராதிப்பதையும் ஆராதிக்கிற ஸ்தலத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பர்வதத்தை என்னைக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன் என்று சொன்னா தேவனை ஆராதிக்கிற சமூகத்தை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அல்லேலூயா, என்னுடைய கிருபை மாறாமலும் நான் உன்னிடத்தில் செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் உங்களுக்கு பலன் இல்லாமல் போனாலும், அல்லேலூயா, இந்த பர்வதத்தை போலத்தை இயேசுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அவன் உங்களுக்கு தகுதி இல்லாமல் போனாலும், அவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் அவருடைய கிருபையும் உங்களை விட்டு விலகி போகாமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனது இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை நீ பலன் குட்டி போயிருக்கன்னு சொல்ல, அதான் சொல்லுகிறேன், உனக்கு மலையெல்லாம் விலகி போனாலும், ஒரு ஆண்டவர் சமூகத்தில் இருந்த பொழுது எனக்கு துதிக்க முடியவில்லை என்று சொல்லலாம். அதான் பர்வதங்கள் விலகி போனாலும் உன் மேல வைத்திருக்கிற கிருபையும் உன் மேல வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கையும் அவன் நிறைவேற்றும்படி அவர் இரக்கமுள்ளவராய், அவர் பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு இடையூறாய் இருக்கிற காரியங்களை சீர்படுத்தும்படி உனக்கு மனதுருகிற உள்ளவராய், உனக்கு போராட்டங்களை வேதனையும் தந்து உன்னை சபைப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உனக்கு சமாதானத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் மனமான காரியத்தை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். உனக்கு பலன் குண்டி போனாலும், ஐஸ்வர்யம் இல்லாமல் போனாலும், பர்வதங்கள் நிலை பெறாமல் போனாலும், அவன் எப்படிப்பட்ட காரியம் உன்னிடத்தில் இயேசுவிடத்தில் கிடைக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிங்க சங்கீதம் 36 5வது வசனத்தையும் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது, உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, எவ்வளவு கிருபை அருமையானது. வாசிங்க சங்கீதம் 33 22 வாசிங்க. வேகமா வேகமா சங்கீதம் 33 22 வாசிங்க. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 94 18 வாசிங்க. சங்கீதக்காரன் அதிகமா சொல்லுகிறார். வாசிங்க சங்கீதம் 94 18 வாசிங்க. எக்கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 13 5வது வசனம் 6வது வசனம், ரோமர் 5வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் ஒருவேளை நிலையற்றாமல் போனாலும், அல்லேலூயா, ஆண்டவருடைய கிருபை உன்னை விட்டு மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை உன்னை விட்டு மாறாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை உன்னிடத்தில் பெருகி இருக்கிறது. அவன் கால்கள் சறுக்கும் என்று சொல்லி நீ பயப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நேசிக்க தவறாத இயேசுடைய அன்பும் கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வேத வசனத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரம் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சமாதானத்தோட கர்த்தருடைய பலன் உன்னை ஆட்கொண்டு சமாதானத்தோட கடந்து போன்னு சொன்னா, அவன் சமாதானத்தோட கடந்து போ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரத்தை பிடிச்சு எழும்பிதானா, எழும்பிதானா. அவன் கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னோட கூட இருக்கிறது. அவன் அடுத்து வாசிங்க சங்கீதம் 103 13வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அதிகமாக இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மீகா 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மீகா 7:19 சோத்ரா. மீகா 7:19. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இருக்கிற துக்கம், இன்னைக்கு இருக்கிற பாரம், இன்னைக்கு இருக்கிற வியாதி, கலக்கம், கஷ்டம், இதெல்லாம் மாறப்படணும்னா உங்களுக்கு இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற குற்றங்கள் மன்னிக்கப்படணும்.
அதனால் கேட்க விட பாஸ்டர் நாங்கள் தொடக்கத்தில் கேட்டோமே, அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு மறுபடியும் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தகப்பனை போல தாயை போல நேசிக்கிற நல்ல தேவன் அவர் உங்களை மறுபடியும் உங்களை புதிதாக்கும்படிக்கு அவருடைய செய்கை மலைகள் குண்டி விலகி போனாலும் பர்வதங்கள் நிலையற்று போனாலும் அவர் உங்களுக்கு செய்திருக்க சமாதானத்தின் உடன்படிக்கை இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலம்பல் ஆமென். 3வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் வாசிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23 முடிச்சா, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த காலை நேரத்தில் தரப்போற காரியம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய உண்மை பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு ஆமென், உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படி ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம். ஆமென். இந்த மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் தேவனுடைய ஆமென் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிற சாட்சி உங்களிடத்தில் அதிகமாய் திரளாய் இருந்த போதிலும் உங்களுக்கு வேதத்தின் மூலமாக ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசியாக பார்த்துட்டு ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 34வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவார்கள் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகுல இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு அவன் அலைகளால் நிரப்பத்தக்கதாக அலைகள் மோதிற்று. அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு விருப்பம் இல்லையா? சொன்ன வார்த்தையை கேட்ட ஆண்டவர் மனதுரை எழுந்து நின்று அவன் கடலை பார்த்து அவன் அலையை பார்த்து அவன் புயலை பார்த்து சொன்னார், நீ அலையா ஆமேன். அவன் கடலை பார்த்து சொன்ன. வாசிங்க தொடர்ந்து அந்த வேத பகுதி. அடுத்த வசனம். கடலை பார்த்து இறையாதே அமைதலா இது என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை படகுல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்த உன்னை இயேசுவும் படகுலை உண்டு. ஆண்டவர் படுத்திருக்க அவன் படகுல. நீ அறிந்து கொள்ளுறாயா, கர்த்தவன் படகுல படுத்திருக்கிற ஆண்டவன் புயலும் வியாதனையும் வருது இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் தட்டி ஆண்டவர் எழுப்பு.